இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி இன்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி இன்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள்ளே பிரியமான இறையுறவுகளே, மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய அரவணைப்புக்காக ஆண்டவருடைய இந்த பலியிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். சிறப்பாக இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகள் நாங்கள் ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவருடைய தாராள தன்மையையும் நாங்கள் அருள் வாழ்வு அடைவதற்கு பயன்படுத்த வேண்டுமே அன்றி எங்களுடைய பாவத்தினுடைய செயற்பாடுகளை நியாயப்படுத்துவதற்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதை எச்சரித்து நிற்கின்றன. ஆகவே நாங்கள் வாழுகின்ற இந்த நாட்களிலே நாங்கள் செய்கின்ற பாவ செயல்கள், இறைவனுக்கு பொருந்தாத செயல்களை நாங்கள் செய்கின்ற பொழுது ஆண்டவருடைய இரக்கமங்களை கடந்து வருகிறது என்கின்ற ஆழமான உண்மையை நாங்கள் புரிந்து கொண்டு அதை பயன்படுத்துபவர்களாக மாறாக அந்த இரக்கத்தையும் கடவுளின் அன்பையும் நாங்கள் பயன்படுத்தி அருள் வாழ்வுக்கு நுழைகின்ற மக்களாக வாழ இந்த திருப்பலியினை நாங்கள் இறைவரம் கேட்டு மன்றாடி கொள்ளுவோம். இன்னும் நாங்கள் என்னென்ன தேவைகளோடு இந்த பலியிலே கலந்து கொள்ளுகிறோமோ அவற்றையெல்லாம் ஆண்டவருடைய இந்த பலிப்பீடத்திலே ஒப்புக் கொடுத்தவர்களாக நம்பிக்கையோடு மன்றாடி கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளை, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரிடம் திரும்பிச் செல்ல காலம் தாழ்த்தாதே. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 8 ஈறாக. உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே, எனக்கு அவை போதும் எனச் சொல்லாதே. உன் நாட்டங்களுக்கும் வலிமைக்கும் அடிமையாகாதே. உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே. எனக்கு எதிராக செயற்படக்கூடியவர் யார் எனச் சொல்லாதே. ஆண்டவர் உன்னை தண்டியாமல் விடமாட்டார். நான் பாவம் செய்தேன், இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என கூறாதே. ஆண்டவர் பொறுமையுள்ளவர். பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சமில்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. எண்ணற்ற என் பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என உரைக்காதே. அவரிடம் இரக்கமும் சினமும் உள்ளது. அவரது சீற்றம் பாவிகளை தாக்கும். ஆண்டவரிடம் திரும்பிச் செல்ல காலம் தாழ்த்தாதே. நாள்களை தள்ளி போடாதே. ஆண்டவரின் சினம் திடீரென்று பொங்கி எழும். அவர் தண்டிக்கும் காலத்தில் நீ அழிந்து போவாய். முறைகேடான செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே. பேரிடரின் நாளில் அவற்றால் உனக்கு பயனிராது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். நட்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவகாலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரை போல ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனங்கள் 41 தொடக்கம் 50 வரை. அக்காலத்தில்
இயேசு தம் சீடருக்கு கூறியது, நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நகரத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவதே உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவதே உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றக்கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஏனெனில் பலிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர். உப்பு நல்லது, ஆனால் அது உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்குவீர்கள்? நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள், ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமான இறையுறவுகளே, இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டு வாசகங்களும் எச்சரிக்கை விடுக்கின்ற ஆண்டவருடைய வார்த்தைகளாக எங்களுக்கு தரப்படுகின்றது. அதாவது அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் வாழுகின்ற வாழ்வு பிழையான வாழ்வு. ஆகவே உங்களுடைய வாழ்வை நீங்கள் விட்டு புதியதொரு வாழ்வை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையின் நெறிமுறையை கற்றுத்தருகின்றதாக இன்றைய இரண்டு வாசகங்களும் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, வாழுகின்ற மனிதர்களில் பலர் எவ்வாறு வாழுகின்றார்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய இறைவனுடைய இரக்கத்தையும் அவருடைய அன்பையும் பெற்று வாழுகின்றார்கள். அந்த அன்பினாலும் இரக்கத்தினாலும் மன்னிப்பினாலும் வாழ்வை பெற்று மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழுகின்ற மனிதர்கள் பலர் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் அவருடைய மன்னிப்பையும் தாராள தன்மையையும் பயன்படுத்துகின்ற மனிதர்களும் பலர் வாழ்ந்து வருகின்றார்கள். எவ்வாறு அவற்றை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், தாங்கள் பாவத்தினுடைய எந்த வரையறைக்கும் வரம்பை மீறியும் தாங்கள் சென்று விடலாம், எதையும் நாங்கள் செய்து விடலாம், பாவத்தின் எந்த உச்ச நிலையையும் நாங்கள் தொட்டு விடலாம். ஆனால் ஆண்டவருடைய இரக்கம் இருக்கின்ற பொழுது எனக்கு கவலை கிடையாது, எனக்கு பயம் ஏது, ஆண்டவர் மன்னிக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை பயன்படுத்தி கொண்டு எந்தவித பாவங்களையும் செய்ய துணிகின்ற மனிதர்களை எச்சரிப்பதாகத்தான் இன்றைய சீராக்கினுடைய ஞான நூலினுடைய இந்த வரிகள் எங்களுக்கு தரப்படுகின்றன. அன்பானவர்களே, ஆண்டவருடைய இரக்கம் அளவு கடந்தது, அவருடைய மன்னிப்பு எல்லை கடந்தது, அவருடைய தாராள தன்மை அளவு கடந்ததாக எப்பொழுதுமே வியாபித்து இருக்கின்றது. ஆனால் அதனூடாக நாங்கள் அருள் வாழ்வை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்று நாங்கள் நம்புவதே தவிர மாறாக அதை பயன்படுத்தி கொண்டு எவ்வாறும் நாங்கள் இந்த உலகிலே வாழ்ந்து விடலாம், நாங்கள் நினைப்பது போல வாழ்ந்து விடலாம், நாங்கள் நினைப்பது போல செல்வ செழிப்பாக சந்தோஷமாக எல்லாவற்றையும் அனுபவித்து நாங்கள் வாழ்ந்து விடலாம். ஏனென்றால் இறைவனுடைய இரக்கம் எங்களை பாதுகாக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்கின்றவர்களுக்குத்தான் இன்றைய வாசகம் எச்சரிக்கையாக இருக்கின்றது. பல நிறைந்த நல் அழகான வசனங்களை அது தருகிறது. உன்னுடைய செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே. ஆண்டவருடைய இரக்கத்தை தவறாக பயன்படுத்துபவர்கள் எதிலே அவர்கள் நம்பிக்கையை வைக்கிறார்கள் என்று சொன்னால், செல்வங்களில் நம்பிக்கையை வைக்கிறார்கள். இந்த செல்வங்களில் அவர்கள் நம்பிக்கை வைப்பதற்குரிய காரணம் எதுவென்று சொன்னால்,
அந்த செல்வங்கள் எங்கிருந்து வருவது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தாங்கள் அனுபவிக்கின்ற செல்வங்கள் தங்களுடைய முயற்சியினால், தங்களுடைய ஆற்றலால், தங்களுடைய படைப்பாற்றலால் தாங்களே பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இந்த உலகிலே அனுபவிக்கிற ஒவ்வொரு செல்வங்களுக்கும் ஊற்று, ஒவ்வொரு செல்வங்களினுடைய படைப்பும் அது இறைவனிடமே இருந்து வருகிறது என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். ஏன், நாங்கள் கூட பல வேளைகளிலே பலவிதமான சுகங்களையும் பலவிதமான மகிழ்ச்சிகளையும் நாங்கள் அனுபவிக்கின்ற பொழுது அதுவும் இறைவனிடமிருந்து வருகிறது என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம். ஆகவே இந்த இரண்டு மனநிலை கொண்ட மனிதர்களையும் எச்சரிப்பதாக இந்த சீராக்கின் ஞான நூல் எங்களுக்கு தரப்படுகிறது. இன்றைய நற்செய்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய சிந்தனையிலே தூய்மை வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. எங்களுடைய உடலின் உறுப்புகள் பாவத்திற்கு எது காரணமாக இருக்கிறதோ அதை நாங்கள் வெட்டி எறிய வேண்டும் என்கின்ற கடுமையான வார்த்தைகள் இந்த மாற்கு நற்செய்தியாளரால் பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இதை நாங்கள் கூர்ந்து ஆழமாக நோக்குகின்ற பொழுது ஆரம்பத்திலே எங்களுடைய உறுப்புகள் பாவத்தை நாடி செல்லுகிறது என்று சொன்னால் எங்களுடைய சிந்தனையிலே தூய்மை இல்லை, எங்களுடைய எண்ணங்களிலே தூய்மை இல்லை, எங்களுடைய செயற்பாடுகளை தூண்டுகின்ற சிந்தனைகளிலே தூய்மை இல்லை என்பதுதான் அர்த்தம். அடிப்படையிலே இந்த இறைவார்த்தையின் அழைப்பு என்னவென்று சொன்னால், எங்களுடைய சிந்தனையிலே நாங்கள் மாற்றத்தை கொணர வேண்டும், அதிலே நாங்கள் தூய்மையை கடைப்பிடிக்க வேண்டும். அதிலே தூய்மை காணப்படுகின்ற பொழுது எங்களுடைய செயற்பாடும், அந்த செயற்பாடுகளை நோக்கி செல்லுகின்ற எங்களுடைய உடலின் உறுப்புகளும் எப்பொழுதும் நல்லவையே அவைகள் செய்ய முனையும். ஆகவே ஆண்டவரிடத்திலே அருள் வேண்டுவோம். ஆண்டவர் தான் எல்லாவற்றுக்கும் அதிபதியாக இருக்கின்றார். எல்லா செல்வங்களினுடைய ஊற்று முறைவிடமும் அவராகவே இருக்கின்றார். அந்த ஆண்டவர் எங்களுடைய சிந்தனையிலே தூய்மையை அவர் தர வேண்டும் என்று சொல்லி இந்த பலியூடாக நாங்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை மன்றாடி செபித்துக் கொள்வோம். அன்பின் தெய்வமே இறைவா, திரு அவையை வழிநடத்துகின்ற எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். இவர்கள் அனைவரும் உம் மகன் இயேசுவின் பாதையிலிருந்து விலகாமல் தொடர்ந்து பயணிப்பதற்கு தேவையான உமது ஆற்றலை அளித்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தலின் தெய்வமே இறைவா, எம் நாட்டை ஆளுகின்ற தலைவர்களை உம் பாதம் தருகின்றோம். அவர்கள் தங்களது பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்றவும் உண்மை தன்மையுடனும் நேர்மையுடனும் தங்கள் பணிகளை முன்னெடுத்து செல்வதற்கு நீரே அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் பரம்பொருளே இறைவா, உமது சாயலாக நீர் எமக்கு அளித்த எமது பெற்றோருக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் என்றும் அவர்களின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கும் பிள்ளைகளாக வாழவும் அவர்களது முதுமையின் உடனிருந்து பாதுகாக்கும் பிள்ளைகளாகவும் திகழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, இந்த திருப்பலியை தொலைக்காட்சி மூலமும் இணையதளங்கள் வழியாகவும் பார்வையிட்டு கொண்டிருக்கும் அனைத்து மக்களையும் உம் பாதம் தருகின்றோம். அவர்களது தேவைகள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நீரே நிறைவேற்றியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களது தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டவரிடத்திலே மௌனமாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். விண்ணக தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தாழ்மையான உள்ளத்தோடு உம்மிடம் எடுத்து வைத்துள்ள எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு கனிவாக செவி சாய்த்தருளும். அவை ஒவ்வொன்றையும் உமது திருவிழத்துக்கு ஏற்ப எங்களுக்கு தந்தருளுவீராக. இவற்றெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவா நீ கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையா என்னை ஏற்றுக்கொள்வீர். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் ஈர்ப்பவரே, உலகத்தை அன்பால் ஈர்ப்பவரே, உமக்கென என்னை நான் தருகின்றேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவா நீர் கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையா என்னை ஏற்றுக்கொள்வீர். சகோதர சகோதரிகளினுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கு என்றும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதும் அது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதுதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தாம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம்திரமுன்னென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் அழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். நாதனே எழுவாய், இறை அருளை என்னில் நீ பொழிவாய், பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். ஏழிசை நாதனே எழுவாய், வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் மறுமருந்து. வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் மறுமருந்து. உறவை வளர்க்கும் விருந்து, உறவை வளர்க்கும் விருந்து, எனில் நிறைவை வளர்க்கும் அருளமுது. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உனில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உனில் இணைந்து. ஏழிசை நாதனே எழுவாய். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பணியை பெற்று கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை ஒத்து உணர்ந்து வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் இரக்கத்திலும் வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா, உன் மார்போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா, உன் மடி மீது தலை சாய்த்து உறங்க வேண்டும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, உந்தன் பெயரை ஒரு முறை சொன்னால் உள்ளம் இங்கே மகிழ்கின்றது. கண்கள் மூடி கரங்கள் குவித்தால் புதுமைகள் கோடி நிகழ்கின்றது. உந்தன் பெயரை ஒரு முறை சொன்னால் உள்ளம் இங்கே மகிழ்கின்றது.
திருவருள் வாழ்வில் சேரும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.